Hi friends, welcome to another vlog. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் பார்த்துருந்துருக்கீங்க. ஷார்ட்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான். பாப்பா பிறந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் வேக்சினுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் ஸ்டில் வந்து ஐசியூவில் தான் இருந்தேன். அவள் பிறந்து வந்து யூஸ்வலாக ஒரு 2-3 நாளைக்குள்ளே போட சொல்லுவாங்க. பட் அவள் பிறந்தது வந்து மண்டே அப்படிங்கிறனால ஒரு 5-6 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் வேக்சின் போட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆந்திரா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்டிகுலராக வந்து இந்த வேக்சின்ஸ்க்காக தனியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க. அதில் வந்து எவ்ரி வேக்சினுக்கு வந்துட்டு அவங்களும் டிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பாப்பாவோட வெரி ஃபர்ஸ்ட் வேக்சின். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு இமீடியட்டாக வித்தின் ஒரு ஃபியூ டேஸில் வந்துட்டு வேக்சின் பண்ணுவாங்க. அந்த தடுப்பூசி வந்து போடுறதுனால குழந்தைங்களுக்கு பலவிதமான நோயிலிருந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு முக்கியமான தடுப்பூசி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போலியோ சொட்டு மருந்தும் வந்து கொடுத்துருவாங்க. என் பாப்பா வந்து பாருங்கள், பிறந்தப்போ இப்படி தான் இருந்தால். இது வந்து நானே ஆப்ரேஷன் தேட்டரில் அப்படி ஒரு கையில் தூக்குனாங்க. எனக்கு அம்மாவே பார்த்த மாதிரி இருந்தது. சேம் நல்ல கலரு, பார்க்க வெள்ளை வெளியேன்னு அப்படியே கொழுன்ட்டு கண்ணு ரெண்டும் அவ்வளோ அழகாக தக்காளி பழம் மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த பிறந்த ஒரு 5-6 ஹவர்ஸ் இது நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னை வந்து மயக்கம் எனக்கு வந்து செடேஷன் கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. நான் வந்து ஐசியூவில் இருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தி, சித்தப்பா, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் போய் தான் பண்ணாங்க. ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒன்றும் ப்ரிப்பேரே ஆகலை. அதாவது பேபி பிறக்கணும் அப்படின்னா வேணுங்கிற திங்ஸ்ன்றதில் சிலது வாங்கியிருந்தேன். பட் யாருமே வந்து எங்களுக்கு பிறந்த குழந்தைய வந்து எப்படி வந்து கேர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லவும் இல்லை. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப புதுசு. ஸோ பாப்பா வந்து ரொம்ப ஜாகிரதையாக அந்த பெட்டு, டவல், புது ட்ரெஸ் எல்லாமே வாங்கி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதில் வச்சு தான் கவர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் சென்டர் இருக்குது. நமக்கு வந்து இந்த இது சொல்லுவோம், அங்கன்வாடின்னு சொல்லுவோம்ல, அங்கே அந்த மாதிரி இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷனுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. 3 பேருக்குமே பயம், குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு. ஆனாலும் வெளியே காமிச்சிக்காமல் சித்தப்பா பாருங்க தைரியமாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்காரு. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து டச்வுட் நான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா பொறுமை, சகிப்புத்தன்மை ஜாஸ்திங்க. அது மாதிரி வலி கூட நல்லா பொறுத்துக்குவாங்க. ரொம்ப சீக்கிரம் அழைய நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் அதை வந்து ஒரிஜினல் சவுண்டு காட்டுறேன். பார்த்தீங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுற நர்ஸே அதை தான் கேட்குறாங்க. அவங்க தெலுங்குல என்ன கேட்டாங்கன்னா, என்ன சுத்தமாக அழவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. அதான் இதுக்கு விவேக் காமெடி மாதிரி, எனக்கே வலிக்குது, நீ தலைவாணியில் தானே ஊசியை போட்டேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அப்படி இல்லை, ரொம்ப சீக்கிரம் அழைய நிப்பாட்டிடுவா. ஒரு 5 செகண்ட்ஸ் கூட அழமாட்டா. ஈஸி எவ்வளோ சமாதானப்படுத்துறது. ஸோ அது அடுத்தது பார்த்திங்கன்னா என் குழந்தைக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. எனக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவை எடுத்துட்டு ஒரு 2 டேஸ் வந்து டெய்லியே வந்து பாப்பாவுக்கும் வந்து சுகர் செக் பண்ணாங்க. பாவம் குழந்தை அதுக்கு தான் கொஞ்சம் துடிச்சிருவா. ஏன்னா அந்த காலை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி நமக்கு வந்து அதுலேருந்து சுகருக்கு வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணிவிட்டு குளுக்கோமீட்டரில் செக் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று தான். பட் ஸ்டில் 2 நாளில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நார்மல்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து சேஃபாக நல்லபடியாக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீடு வந்து நாங்கள் 4th டேக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். ஸோ இது வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி. இப்போ அவங்களுக்கு 9 months ஆகுது. இப்போ நான் அக்டோபர் 2025 இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 9 months ஆகுது. நல்லா ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.